கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ பரிசுத்த ஆவியுடைய பிரசன்னத்தோடும் and with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். we are glad to meet you all through this online. உங்களோடு கூட தேவனுடைய ஆவியில் இருப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். We are believing God's Spirit is with you. நம் தேவன் எங்கும் உலாவுகிறவராய் இருக்கிறார். Our God lives forever. எந்த இடத்திலும் இடைப்படுகிறவராய் இருக்கிறார். He is always happy to interact with you. அதனால் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசியுங்கள். I want you to believe God is with you right now. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று பார்க்கிறோம். As the Bible says, when you believe, you shall see the glory of God. நாம் ஒருமித்து விசுவாசிப்போம். Let us all unite and believe in the name of the Lord. நேற்று நாம் தியானித்த வண்ணமாக As we look on yesterday, ரூத்தை பார்த்து we see in the life of Ruth, போவாஸ் சொல்கிற ஒரு வார்த்தையை பார்த்தோம். Boaz said to Ruth, அவர் செட்டையின் கீழ் வந்து உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லி, as you come under the refuge of the Lord, you will receive a reward in full. அவர் வாழ்விலே நிறைவை பெறும்படியான ஒரு மேன்மையை தேவன் கொடுத்தார். As God gave a completeness in her life. அவர் சந்ததியில் தான் தாவீது பிறந்தார். In her generation, the King David born. தாவீதின் சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். In the generation of David, Lord Jesus Christ was born. காரணம், reason, ரூத்தினுடைய செய்கை தேவனால் ஈர்க்கப்பட்டது. As the Bible says, the way she interacted with the God. நம் செய்கை கூட, today also, நம்முடைய கிரியை கூட, whatever we are doing, தேவனால் ஈர்க்கும்படியாக, it should be attractive and delightful to in the sight of God. விரும்பும்படியாக இருக்க வேண்டும். Whatever we should do, it should be pleasing in the sight of God. இந்த வேளையிலும் கூட, in this time also, அவள் செய்கையை தியானிக்கும்படியாக, let us see what a thing she did. அதே ரூத்தின் புத்தகம் in the chapter of Ruth, முதலாம் அதிகாரம் chapter 1, 17ஆம் வசனம், verse 17. நீ மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாக அதற்கு அதிகமாக எனக்கு செய்யக்கடவர் என்றால், whenever death comes to you, death will come to me, and there will be my last resting place. The Lord do so to me and more, if we are parted by anything apart from death. ஒரு அருமையான வார்த்தையை ரூத் சொல்வதை பார்க்க முடிகிறது. A beautiful word Ruth is saying here. யாரிடத்தில் சொல்கிறாள்? To whom she is saying? தன் மாமியாரிடத்தில் சொல்கிறாள். She is saying to her mother-in-law. தன்னுடைய கணவனுடைய தாயிடத்தில் சொல்கிறாள். She is saying this to her mother-in-law. இந்த உலகத்தில் இப்பேற்பட்ட காரியங்கள் அதிகமாக நடக்காது. Like this thing we cannot see in this present world. மாமியார் மருமகள் என்பது, mother-in-law and daughter-in-law is இன்றைக்கும் சரி, today also, அன்றைக்கும் சரி, on those days also, இந்த உறவு சரியானபடி இல்லாதபடி இருப்பதை நாம் பார்க்க முடியும். we may see those relationship will not be a proper relationship like now also. ஒரு மகள், a daughter, ஒரு தாயை நேசிப்பது போல, as a daughter loves her own mother, தன் கணவனின் தாயாரை நேசிக்க மாட்டார்கள். they cannot able to love their mother-in-law like the same manner. ஒரு மாமியானவள் as the same way as the mother-in-law, தன் மகளை நேசிப்பது போல, as loves her own mother, மருமகளை நேசிப்பதும் குறைவாகத்தான் இருக்கும். she will not be loving her mother and daughter-in-law like ஆனால் ரூத்தின் வார்த்தை, but when you see the words of Ruth mentioned here, ஆழமானது, it is so deep, அதிசயமானது, it is very miraculous. யாரும் சொல்லக்கூடாத வார்த்தையை ரூத் சொல்வதை பார்க்கிறோம். As she says here in such a different kind of manner, நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன் என்று அவள் சொல்கிறதை பார்க்கிறோம். wherever death comes to you, death will come to me, and there will be my last resting place. எவ்வளவு ஆழமான தன் அன்பை தன் மாமியாருக்கு அவள் வெளிப்படுத்துகிற வார்த்தையாக இருக்கிறது. We can see here such a deep and a love concerning word Ruth said to her mother-in-law. இந்த செய்கை லட்சக்கணக்கான வாழ்க்கையிலே சொல்ல முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. These words are the words which in our present times many cannot able to say to their families. யாரிடத்திலும் பார்க்க முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. We cannot able to see such a behavior like this in our present ages. இந்த செய்கைதான் முதலாவதாக தேவப்பாவில் ஈர்க்கப்பட்டது. This is a very delightful way she attributed her character to God. அவள் மாமியார் மரித்து போவார்கள்.
Our mother-in-law may get died, ஆனால் தேவன் ஜீவனுள்ளவராய் இருக்கிறபடியினாலே but God remains liveth forever. தொடர்ந்து ரூத்துடைய வாழ்க்கை தொடர்ந்து பயணம் செய்ய போகிறார். Continually, Ruth wants to go in her life. அவள் வாழ்க்கையிலே போவாசை சந்திக்க போகிறாள். She is going to meet Boaz in her life. அவள் வாழ்க்கையிலே சந்ததிகளை பெரும்படியான ஒரு பாக்கியத்தை பெறப் போகிறாள். She is going to have generations through him. இவள் செய்கை Her work, சிறப்பா இருந்தது. what she did was very miraculous and delightful. இன்றைக்கு நம் செய்கைகள், Today also, whatever thing we do, நம்முடைய அன்பு, our love, நம்முடைய கபடற்ற அன்பாய் இருக்க வேண்டும். our falseness nature, நம்முடைய அன்பு உண்மையுள்ளதாய் இருக்க வேண்டும். whatever we do, we should love in a true manner. இரக்கத்தன்மையோடு நாம் நேசிக்க வேண்டும். It should be in a compassionate manner. இதுதான் ரூத்துடைய செயலாய் இருந்தது. This is what she expressed in her life. அப்பேற்பட்ட செயலுக்குள் போக Likewise, நம் வாழ்க்கை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் we should also surrender our lives, ரூத்தின் வாழ்க்கை மாத்திரம் நிறைவல்ல, not only in the life of Ruth. நம் வாழ்க்கையும் தேவன் நிறைவை கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். God is ready to give the fullness and reward to you today. நாம் also. கண்களை மூடி அந்த அனுபவத்தில் போகும்படியாக Let us pray and experience the ஒப்பு same way. கொடுப்போமா? Let us surrender to God. அன்பின் ஆண்டவரே, Dear Heavenly Father, அன்றைக்கு on those days, அந்நிய ஸ்திரீயாகிய அந்த மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத்தை பார்க்கும் பொழுது as we look on the Moabite street like Ruth, அவள் செய்கை Lord, whatever she did, தன் கணவனின் தாயை மாத்திரமல்ல, not only her mother-in-law, போவாசை மாத்திரமல்ல, not only Boaz, அந்த ஊரில் இருக்கிற மக்களை மாத்திரமல்ல, not only are the people where she was living. உண்மையே கவர்ந்ததப்பா. Lord, it was very delighted in your sight, O Lord. அதுபோல் எங்கள் வாழ்க்கை, Today also, எங்கள் உறவுகள் கவரும்படியாக, today also in between our நாங்கள் relationships, சந்திக்கின்ற நபர்கள் கவரும்படியாக, to whomever people we meet in our தேவனுடைய life, இதயம் கவரும்படியாக to you in your sight, O Lord. நாங்கள் வாழ Lord, we want to live such a life. எங்களுக்கு கிருபை செய்வீராக. Help us to lead such a அதன் life. மூலமாய் நிறைவான பலனை பெறப் போகிறோம். Through that we will receive a complete blessing. ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord, for blessing in such a ஆவியின் way. நிறைவை கொடுக்க இறங்கி வந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you, Holy Spirit, you are coming on us. இன்னும் தாழ்த்துகிறோம் அப்பா. We are humbling ourselves. எங்கள் செய்கைகள் முழுமையாக உமக்கு பிரியமாய் இருக்கட்டும். Lord, whatever we do, it should be delightful in your sight. ஆசீர்வதிங்க ஐயா. Bless us, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.